2023 பட்ஜெட்ல நம்ம தேசத்தை காப்பாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அப்படி தேசத்தை பாதுகாக்கணும் நம்மளுடைய இந்தியர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ராணுவத்திற்கு 5,94,000 கோடி ரூபாய் மத்திய அரசு பட்ஜெட்ல நம்மளை காப்பாற்றுறதுக்கோசம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான். ஆனா இங்க பாதுகாப்பு இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, சைனா இமாச்சல பிரதேசல பில்டிங் கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த சீன மொழியில பேரே வைக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. இதுதான் நம்ம தேசத்தினுடைய பாதுகாப்பு மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. நம்ம மக்களை பாதுகாக்கிற அப்படின்ற விஷயங்கள் தான் ராணுவத்தினுடைய முதல் பணியை, நாட்டை பாதுகாக்கிற முதல் பணி. கிட்டத்தட்ட அவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, நம்ம நாட்டு மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் கடன் சுமையினால கிட்டத்தட்ட விவசாயிகள் 90,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தலித் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத மோதல்களால் கிட்டத்தட்ட 15,000 பேர் இந்த மண்ணில், சொந்த மண்ணில் இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நம்மளோட உள்நாட்டில் நம்மளோட மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல்ல இவ்வளோ மக்கள் சாகுறாங்க. ஆனா ராணுவத்துக்கு 5,94,000 கோடி ரூபாய் ஒதுக்குறோம். அப்ப எதுக்காக ஒதுக்குறோம்னா, நம்ம மக்களை பாதுகாப்பற்ற, ஆக இந்திய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் என்பது மதவாத பிஜேபி சர்க்காரால இருக்குது. ஆகவே தான் மோடி நோ கேரண்டி. ஆக தேசத்தை பாதுகாப்போம், இந்தியாவை பாதுகாப்போம், நாட்டு மக்களை பாதுகாப்போம் என்ற வகையில இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் பிரசாரமாக நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம்.